பறக்க விட்டானுங்க தலை. யாரு பறக்க விட்டாங்க? சென்னையை தான். சென்னை பறக்க பஞ்சாப் டீம் நம்மள பஞ்சாப் பறக்க விட்டானுங்க தலை. வேஸ்ட் தலை. ஆமா தலை. ஆனா உல்டா வாய்ச்சி தலை. வேலையா வா தலை. என்ன பண்ணிதான் சரியான மன உளைச்சல் இருக்க தலை. பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. மன உளைச்சல் என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறேன்? வீட்டுக்கு போவேன். அவ்வளோதான். வீட்டுக்கு போய் தூங்க வேண்டிதான் மேட்ச்சு. பட் வந்து கொஞ்சம் சுதபல் ஆயிடுச்சு ஃபீல்டிங்கில். ஆமாம், ரொம்ப சுதபல் பண்ணுறாங்க. ஆனால் பஞ்சாப் வந்து செம்மையாக விளாட்னாங்க. சூப்பராக bowling போட்டாங்க ப்ரோ. நாங்கள் பங்காளிங்க, நாங்கள் வெளியே போயிட்டோம், அவங்களும் வெளியே வந்துட்டாங்க. வெளியே போனீங்க. அடிக் பண்ண கேப்டன்ஷிப் சரியில்லை. ஆமாம், சரியில்லை தான். என்ன பண்ண முடியும்? ரோஹித் சர்மா நல்லா பண்ணியிருந்தா போல, இவர் வந்தனே சரி கிடையாது. என்ன பண்ண முடியும்? அடுத்த வாட்டி திருப்பி நாங்கள் தான் கேப்டன்சி பண்ணுவோம், நாங்கள் தான் ஜெயிப்போம். திருப்பி 6வது கப்பு நாங்கள் அடிப்போம். இன்ஜுரியா உள்ள விட மாட்டாங்களா? டிக்கெட் எது பேசுற மாதிரி இல்லை ப்ரோ. அடுத்த மேட்ச் பஞ்சாப்ல எங்க மேட்ச் பார்த்துக்கலாம் ப்ரோ. துணி போட வச்சிட்டாங்களே, அதனாலதான். ஆமா, சென்னையில இருந்து போட விட்டாங்க. நாங்கள் பஞ்சாப்ல போட விட்டுக்கிறோம் ப்ரோ. அடுத்த மேட்ச் ஓகே ப்ரோ. என்ன ப்ரோ? கப் மும்பை இந்தியன்ஸ் ப்ரோ. டீ கப்பு கொடுங்க ப்ரோ. சமீர் ரிஷி ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாரு ப்ரோ. டெஸ்ட் ஆனாரு ப்ரோ தலைவர். அவர் இம்பாக்ட் பிளேயரா இருக்குது. முதல் தப்பு ப்ரோ கைப்பாடு. எதுக்கு தான் இந்த ஒரு மேனேஜ்மெண்ட் தலை தோனி வந்து தான் ஸ்கோர் போர்டே நவுந்துச்சு. டெஸ்ட் மேட்ச் ஆடுனுறாங்க தலை. ரொம்ப டிசப்பாயிண்ட் இல்லை. இம்பாக்ட் அது அதான் மேட்ச் தோற்ற காரணமே அந்த ரிஜி தான் ப்ரோ. இம்பாக்ட் பிளேயர் மட்டும் தான் ப்ரோ. நஷ்டம் தான் ப்ரோ நம்மளுக்கு. இந்த இந்தியா எடுத்தனால தான் மேட்சே போச்சு ப்ரோ. வேற யார் எடுத்துக்கலாம் இம்பாக்ட் பிளேயர்ல? ப்ரோ நமக்கு தேவை செகண்ட் ரச்சின் ரவீந்திரா ப்ரோ. ரச்சின் ரவீந்திரா எடுத்துட்டா ஆந்திரா பையன் ஒருத்த ஷேக் ரஷீத், எனக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ப்ரோ. அதே போதும். ஆமா, அவருக்கு கொடுத்தது இப்போ நம்ம தேவை செகண்ட்ஸ்ல ஒரு பவுலிங். தலையை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி. தோனி ஃபார் எவர். 7-6 டைட்டில் நம்மள் தான் ப்ரோ. சிக்ஸர் ஆறுசாமி டக் அவுட் ஆனாரு. ப்ரோ அவர் எங்க இருந்தா டீம் ஒரு ஸ்ட்ராங் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங் கைக்வாடு கான்வே இட் இஸ் த பெஸ்ட் ஓப்பனிங் ப்ரோ. இல்ல ப்ரோ, பிளே ஆஃப்லாம் கண்டிப்பா வர மாட்டாரு. ஆனா T20 வேர்ல்ட் கப் இருக்கு. ஸோ அங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாரு. தேவையில்லாம இது வர மாட்டாரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் கதற விட்டுருக்கோம். ஓகேவா? நான் வந்து பஞ்சாப் ஃபேனு. பிரித்தி சிந்தா ஓடி இல்ல ப்ரோ. அதனாலதான் ஒண்ணும் பண்ணிர முடியாது. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. பிரித்தி சிந்தா ஓடி பஞ்சாப் ஃபேனு. பிரித்தி சிந்தா ஓடி பஞ்சாப் ஃபேனு. அவங்க ரொம்ப பாவம் ப்ரோ. அடுத்த மேட்ச் பாருங்க, பஞ்சாப்ல போய் அடிக்க போறாங்க. பிளேயரை ரொம்ப பார்த்து ஆள் எடுக்கிறாங்க எல்லாரும். இல்ல ப்ரோ, அவங்க வந்து சின்ன வயசுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? ஒரு இல்ல ப்ரோ, அவங்க வந்து இந்த டீம் ரசிக்கிறதுனால நான் அவங்கள ரசிக்கிறேன். ஓகேவா? ஸோ நானும் ஒரு கிரிக்கெட் ஃபேன் தான். அவங்க பிளேயர் மேல நம்பிக்கை வச்சு ஆள் எடுத்து வராங்க. ஓகேவா? அதே மாதிரி பிளேயர் இப்போ ரொம்ப ஃபார்ம்ல வந்து இருக்காங்க. அடுத்த மேட்ச் பாருங்க, பிளேயர் இப்போ ரொம்ப ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். ஏன்னா பிரித்தி சிந்தா இதெல்லாம் சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஓகேவா? ரொம்ப நன்றி ப்ரோ, ரொம்ப நன்றி. அத்த வாட்டி எங்க ஏரியாக்கு வாங்க ப்ரோ. பஞ்சாப் வாங்க. வாங்க, ஈஸியா ஜெயிச்சு வந்துருவோம் நாங்க. பஞ்சாப் பறக்க விட்டுருவோம். பஞ்சாப் பத்திரனா பறக்க விட்டுருவாரு பாருங்க. ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ. ரொம்ப மோசமா இருந்துச்சு ப்ரோ. அவர் டிக்கெட் போட்ட சகோதரர் வாங்க. நீங்க வாங்க. அவரு சொல்லுங்க. நாங்கள் வர மேட்ச் வந்து வந்துடுறோம். போன வருஷம் தோத்தாச்சு. இந்த வருஷம் பஞ்சாப் மேட்ச் வந்தாங்க, அப்பயும் தோத்துச்சு. இந்த வருஷம் வந்திருக்காங்க, எல்லாம் சிஎஸ்கே. அது தவறு. சிஎஸ்கே தாங்க, அதுக்காக தாங்க வரோம். என்ன மேட்ச்ல உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? நீங்க என்ன பிடிக்கல? என்ன மேபி நல்லா பண்ணிருக்கலாம்? மேட்சே நல்லா பண்ணிருக்கலாம். டாஸ் ஜெயிச்சா போதும் ப்ரோ. ஜெயிச்சிருவாங்க. நிறைய மேட்ச் டாஸே ஜெயிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன ரீசன் நினைக்கிறீங்க? அதுக்கு ரீசன் கேட்டாங்க. அவர் டாஸ் பிராக்டிஸ் மட்டும் பண்றாராமா. ருத்ராஜ் பிராக்டிஸ் பண்றாரா? எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்பதான் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் மேட்ச் வச்சிருக்காரு ப்ரோ. அதாவது சென்னையில 2 பவுலர்ஸ் இருக்காங்க, ஷர்துல் தாக்கூர், தேஷ்பாண்டே. இல்ல நீங்க அவங்க 2 பேரை வந்து தவிர்த்துருங்க. இன்னைக்கு தேஷ்பாண்டே தவிர்த்துட்டாங்க, தாக்கூரையும் தவிர்த்துருக்கலாம். அவர் 50 போறாரு பவுலிங்ல. பவுலிங் 50 போறாரு நாங்க எதிர்பார்த்தோம். ஆனா பாவம் கம்மியா பண்ணிட்டாரு. அதான் நாங்க ரொம்ப வருத்தத்துல ப்ரோ. ஒரே வார்த்தை தான் ப்ரோ, மன வருத்தம் ப்ரோ. நான் போயிட்டு வரேன் ப்ரோ. ப்ரோ ஒன்னே ஒரு அட்வைஸ் ப்ரோ, வேற ஃபேன்ஸ் கூட வந்துடாதீங்க ப்ரோ. ஆர்சி ப்ரோ சாவடிக்கிறான் ப்ரோ. ஷர்துல் தாக்கூர் அவர் பேட்டிங் ஆட விட்டா சாமி ஆடுவார் போல. போற போக பார்த்தா ரீசெண்டா ஒரு மீம் பாத்தீங்களா? 5 மேட்ச் ஜெயிக்கணும் இன்னும், ஆனா இருக்கிறதே 4 மேட்ச் தான். ஜெயிச்சிருவாங்க, கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. அவரு வேற ப்ரோ சிஎஸ்கே கூட ஒரு சான்ஸ் கொடுங்க ப்ரோ. ஜெயிச்சிருவாங்க ஆர்சிபி. ஒரு சட்டை வாங்கி தந்தேன் ப்ரோ. நானா வாங்கல, தலைவரா வாங்கிட்டான். ஒரு தடவை கூட போடல. இந்த சட்டை ஏன் மேல இப்படி தான் இருந்துச்சு மேட்ச் ஃபுல்லா. ஐயோ மேட்சே பாக்க தயவு செஞ்சு வந்துடாதீங்க வேற ஃபேன்ஸ் கூட மேட்ச்சுக்கு.
ஹாய் மேட்ச் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. ஹாய் ப்ரோ மேட்ச் எப்படி இருந்துச்சு ப்ரோ? மேட்ச் தான் தோத்துட்டோமே ஆக்சுவலி. தோனிக்காக வந்தோம். இல்லை தோனிக்காக வந்தோம். தோனி 2 ஓவர் பேட்டிங் பார்த்தாச்சு. அவ்வளோதான் சாட்டிஸ்ஃபைட். தோத்துட்டோம் ப்ரோ நாங்க. ப்ரோ இந்த மேட்ச் அந்த அளவுக்கு எப்பவுமே ஆர்சிபி தான். ஆர்சிபி தான் வெளியே போயிட்டீங்க ப்ரோ ப்ரோ நான் ப்ரோ ஜெயிக்கிற வரைக்கும் ஜெயிப்போம் ப்ரோ. ஆர்சிபி வர்றது எல்லாமே மேட்ச் சிஎஸ்கே தோத்துச்சுனா அதை பார்த்து கை தட்டிக்கிறாங்க. கப் ஜெயிக்க இல்ல நீங்க எந்த நம்பிக்கையில ஆர்சிபி சப்போர்ட் பண்றீங்க? இன்னும் பிளே ஆஃப்க்கே ப்ரோ என்ன ப்ரோ அவங்களுக்கு பிளே ப்ரோ அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் ஐபிஎல் இருக்கிற வரைக்கும் ஆர்சிபி இருக்கும் ப்ரோ. நீங்க இருப்பீங்களா? ஓகே ப்ரோ. இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ வந்து இது ஆல்ரெடி நம்ம மேட்ச் வந்து டேபிள் போடும்போதே வந்து சென்னையில் ஃபைனல் போட்டாங்க. நிறைய அறிவாளிகள் என்ன பண்ணாங்கன்னா மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சென்னை ஃபைனல் வரப்போகுது, தோனி கடைசி சீசனில் கப்பை கொடுப்போம்னாங்க. ஸோ அந்த அறிவாளிக்காக இதை சொல்றதுக்காக தான் இந்த மேட்ச் தோத்தாங்களா? இன்னமும் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்க போறதுல கேட்டா இதை சொல்லி சமாளிச்சு அந்த அறிவாளி எல்லாமே வந்து கப்பு ஜெயிச்சிரும் தோனி பிடிப்பாருன்னு சொன்னாங்க. அந்த இது ஸ்கிரிப்ட் உண்மை அப்படின்னா ஃபைனல் வந்துடும். சிஎஸ்கே வந்து 6 டைம் கப்பு ஜெயிக்கும். ஓகே ப்ரோ லாஸ்ட் ப்ரோ தோனி கிட்ட திருப்பி கேப்டன் கொடுத்துருங்க ப்ரோ. பதவி திருப்பி போடுங்க ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. ஓகே பை. தோனி தான் ப்ரோ கேப்டன்ஷிப்பே பண்றாரு. தோனி தான் ஃபீல்டிங் செட்டப்லாம் தோனி தான் பண்றாரு. ரொம்ப வருத்தமா இருக்கு ப்ரோ. சிவம் டுபே பெர்ஃபார்ம் பண்ணல. ப்ளஸ் ரெண்டாவது பவர் பிளேல நம்ம லைனப் பாத்தீங்கன்னா துபே கடந்து தோனி இறங்கிருச்சு. ஆனா ரிஸ்வி இம்பாக்ட் பிளேயர் நல்ல டிசிஷன். ஆக்சுவலா வந்து கண்டினியூஸா விக்கெட் விழுந்துச்சு ப்ரோ. 10 ஓவர்ஸ்க்கு முன்னாடி விக்கெட் விழுந்தனால வேற வழி இல்லாம ரிஷி இறக்கி விட்டாங்க. ஸோ ரெண்டாவது வந்து நம்ம ரன் ரேட் கம்மியா இருந்துச்சு. பவர் பிளேல வந்து நம்ம அடிச்சிருக்கணும். பவர் பிளேல அடிக்கல. பவர் பிளேல அடிக்கல ப்ரோ. அதான் பிளஸ். பவர் பிளேல அடிக்காம விட்டுட்டாங்க. அதுதான் பிரச்சனை. நம்ம ரன் ரேட் கம்மி நிறைய மேட்ச் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. இன்னைக்கு வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் பார்க்கலாமா? கண்டிப்பா ப்ரோ. ஆனா இன்னைக்கு 25 பிளஸ் ரச்சின் ரவிச்சந்திரா பெட்டரா ப்ரோ. ஆக்சுவலா வந்து 4 ஃபாரின் பிளேயர்ஸ் எடுக்கணும். ஸோ ரகானே வந்து இதுல கேக்குறேன். இதுல ரகானேவா ரச்சின் தான் பெட்டர் ப்ரோ. மேபி நெக்ஸ்ட் டைம் ஏன்னா ரச்சின் வந்து 2 மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ ஆக்சுவலாக லாஸ்ட் அன்னியூஸா 3 மேட்ச் ஆடலை. ஆனால் ரகானே வந்து ஸ்டார்டிங்லேருந்து பர்ஃபார்ம் பண்ணல. கொஞ்சம் போர் தான் ப்ரோ. ரொம்ப மொக்கனா ஜடேஜா டூபே 2 பேரும் கொஞ்சம் அட்லீஸ்ட் டூபே வந்து விக்கெட் எடுத்து கொஞ்சம் ஹாப்பி பண்ணாரு. ஜட்டு கொஞ்சம் சொதப்பிட்டாரு. பேட்டிங் சுத்தமாக சரியில்லை. பவுலிங் அதை விட இது இன்னைக்கு பத்திரானா தேஷ்பாண்டே இல்லாதது மிகப்பெரிய லாஸ் டீமுக்கு. ஏன்னா அவங்க 2 பேர் தான் நமக்கு பவுலிங் டீமில். அவங்க 2 பேர் தான். அவங்க இல்லைன்னா கஷ்டம். பஞ்சாப் தான் மாஸ் பண்ணிட்டு இருக்காங்களே. அவங்க நான் 15 ஓவர்லேயே முடிச்சிருவாங்கன்னு நினச்சேன். அவங்க போயிட்டுருக்கு பார்ப்போம். அதுக்கு தான் ப்ரோ. அதுக்கு தான் வந்தது. மிஷன் அக்கம்ப்ளிஷ்டு அவ்வளோதான். அதுக்காக மட்டும்தான் வந்தது. அவ்வளோதான். மேட்ச் எப்படின்னா ரொம்ப கவலையாக இருக்குது. ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டோட தான். ஆமாம். ஏன்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது வேறு. இன்னும் கொஞ்சம் வி வேர் ட்ரையிங் டு கெட் டோனிஸ் ஹெலிகாப்டர் ஷாட்டெல்லாம் பார்க்கலாம், பத்திரானாவோட ஷாட்டெல்லாம் பார்க்கலான்னு நினச்சோம். ஆனால் கவலையாக இருக்குது. பட் ஸ்டில் எங்கள் சப்போர்ட் எப்பவுமே சிஎஸ்கேக்கு தான். ஹெலிகாப்டரில் ஹெச் கூட வரல, ஏலி கூட வரல. சரி ஓகே. இந்த மேட்ச் தோத்துட்டோம். நெக்ஸ்ட் மேட்ச்க்கு என்னென்ன சேஞ்சஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறீங்க. சரி மேபி பத்திரானா கூட்டிகிட்டு வந்துடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் மலிங்கா ஒரு பவுலிங் மாதிரி இருக்கும். அது வேணா அது பார்த்து கூட என்ஜாய் பண்ணிக்கலாம். சரி வேறு யாரும் வராங்க, நீங்கள் அவங்கள ட்ரை பண்ணுங்க. கேப்டன்சி சிஎஸ்கேல எப்படி ஓகேவா நல்லா இருக்கா? லைக் ஹி இஸ் நம்ம சப்போர்ட் பண்ணணும்ல. புது ஸ்டார்ட்டாக இருந்தாலும் அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணால் மேபி நம்ம சின்ன டோனியை பார்க்குற மாதிரி இருக்கலாம். 10 இயர்ஸ்னு ஒரு டிக்கெட்டுக்கு அப்புறம் இருந்து தோனி பார்க்கறதுக்கோசரம் சிஎஸ்கேக்கு விளையாடுறதுக்கோசரம் வந்தோம். ஒரு ஃபைனல் மேட்சாக இருக்கலாம். நிஜமாக நாங்கள் 4 நாள் ட்ரிப்பு. பட் அதனால கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. நியூயார்க்லேருந்து வந்திருக்கீங்க தோனியை பார்க்கறதுக்கு. கண்டிப்பாக சிஎஸ்கே லூஸ் பண்ணிடுச்சுல. கொஞ்சம் ஜாஸ்தி ஹர்ட்டிங்காக தான் இருக்குது. பட் தலை விளையாடினாரு. ஸோ அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பால் மிஸ் பண்ணி ரொம்ப கொஞ்சம் டிசப்பாயிண்டிங். முன்னாடி அடிச்சாரு தெரியுமா ஒரு மேட்ச்ல ஒரு 4 பால்ல ஒரு 30 ரன். அது மட்டும் பண்ணிருந்தாருன்னா எனக்கு பைசா வசூல். அதெல்லாம் எனக்கு பவுலர்ஸ் யாருமே சரியா டீம்ல இல்ல. இன்னைக்கு இல்ல ஆரம்பத்திலே ஆமா எடுக்கல. ஏன் சொல்லல, ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. பதினானா ரொம்ப எதிர்பார்த்தேன், அவர் வரல. ஸோ டிசப்பாயிண்டட். வந்து ஸ்பின்னர் பிட்ச்னால ஸ்பின்னர் நல்லா எடுக்குங்கிறதுக்காண்டி அவங்க எடுக்காம இருந்தாங்க. பட் அவங்களுக்கும் மொயின் அலி அண்ட் இவர் போட்டுட்டு இருக்காரு, ஜடேஜா போட்டுட்டு இருக்காரு. பெருசா ஒன்றும் பிரேக் த்ரூ இல்லையே. அதெல்லாம் எனக்கு அன்எக்ஸ்பெக்டடா சிவம் துபே வந்து ஒரு விக்கெட் எடுத்தாரு. எக்ஸாக்ட்லி அவர் விக்கெட் எடுத்தாரு. சிவம் துபேயோட பேட்டிங் பயங்கரமா எதிர்பார்த்தோம். அது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. பட் hopefully we'll see. Hi, how about you? No, super, and it was awesome. It was amazing to see him. Yeah. So உங்களுக்கு நீங்க தோனி ஃபேன் சொல்றீங்கல. சோ இதுகாண்டி மேட்ச் வந்திருக்கீங்க. சோ இந்த மேட்ச் தோத்துறாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் இங்க இருந்து சிஎஸ்கே வின் பண்ற பாத்துட்டு போவீங்களா? Yeah. It is how we would stay. So
But no, it was great. Awesome to see him. I think we came for the experience more than anything. How was the vibe in Sepok? Yeah, amazing. Like carla innu valikadhu. It was awesome. So unexpected. I enjoyed a lot. Super, yeah. இவ்வளோ ஆச்சு கண்டிப்பா ஷகுல் தாக்கூர். ஏன் ப்ரோ அப்படி சொல்றீங்க? மேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன் தெரியும்னு. ஷகுல் தாக்கூர் ஒன் ஆஃப் தி ரீசன், பட் எல்லாம் அவராலே தோத்தோன்னு சொல்ல முடியாதுல்ல. இன்னும் தோக்கல பிரதர் தெரில, அவர்னால இப்போ இந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்கு மேபி. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் சிஎஸ்கே வந்து பேட்டிங் வந்து ரொம்ப சொதப்பிட்டாங்க, ரொம்ப கம்மியான ஸ்கோர் சேப்பாக்கல. ஸோ இனிமேல் லைக் ஒரு 40-50 ரன்ஸ் அடிச்சிருந்தா ஜெயிச்சிருக்கலாமா நம்ம? மேபி இருக்கலாம், வாய்ப்பு இருந்திருக்கும். அது மட்டும் அதுதான் மேபி பவுலிங் நம்ம பவுலிங் சரியில்லைல்ல, டாப் ஆர்டர் அதுன்னு சொல்ல முடியாது. நிறைய பவுலர்ஸ் யாருமே 10 ரன் அடிக்கல, டெஸ்ட் பண்ண எடுக்கல, என்ன ரீசன் பிரதர்? எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்னு அப்படி சொல்லியிருக்காங்களா இல்லை என்ன சுச்சுவேஷன் தெரியல. முக்கியமான மேட்ச்ல இந்த மேட்ச் ஒரு 2-3 மேட்ச் ஜெயிச்சா பிளே ஆஃப்க்கு நம்ம போக முடியும் தொடர்ந்து. ஸோ அப்படி இருக்க சுச்சுவேஷன் இது எல்லா மேட்சும் இதுக்கப்புறம் ஜெயிப்போம்னு வச்சுக்கோங்க. ரைட்டான டிசிஷன் நினைக்கிறீங்களா? அப்படி தெரியல, கொஞ்சம் இந்த மேட்ச்சில் அதுமாதிரி பண்ணியிருக்க வேணாம், இதுக்கு முன்னாடி மேட்ச்சில் பண்ணியிருக்கலாம், இந்த மேட்ச்சில் அதுமாதிரி பண்ணியிருக்க வேண்டாம் தான். It was good. Okay, so what do you like about the match? I just came to watch only Dhoni. Okay. Yeah, so for that I was satisfied. Of Dhoni, right? Yeah, only for that I came the match. What's the era in Sepok? It's good. Okay. It's weather is not that great, but it's fine. Okay, today CSK lost, right? Yeah. So how do you feel? It's fine. I just came to watch only Dhoni, so it doesn't matter for me that So much. it doesn't matter. You just want to see Dhoni. Yeah, Dhoni. exactly. Okay, thank you. Yeah. It was good, but disappointed that we couldn't win. So ஏன் disappointment? இன்னைக்கு CSK தோத்துட்டாங்க, பட் என்னென்ன ஃப்ளாஸ்லாம் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? கவலை ப்ரோ ஏன் ப்ரோ கலாய்க்கிறீங்க? ப்ரோ யூ ஜஸ்ட் வெயிட். இல்ல I don't know. நாங்க பங்காளிங்க, நாங்க வெளியே போயிட்டோம், அவங்களும் வெளியே வந்துட்டாங்க. ஏன் வெளியே போனீங்க? அட்டாக் பண்ண கேப்டன்ஷிப் சரியில்லை. ஆமா சரியில்லை தான், என்ன பண்ண முடியும்? ரோஹித் சர்மா நல்லா பண்ணியிருந்தா போல, இவர் வந்தனே சரி கிடையாது, என்ன பண்ண முடியும்? அடுத்த வாட்டி திருப்பி நாங்கள் தான் கேப்டன்ஷிப் பண்ணுவோம், நாங்கள் தான் ஜெயிப்போம், திருப்பி 6வது கப்பு நாங்கள் அடிப்போம். ஓகே ப்ரோ. இப்போ ஆடினாங்க ஏதோ டெஸ்ட் மேட்ச் ஆடினு இருக்கிறானுங்க உள்ள உக்காஞ்சிக்கின்னு, என்ன பண்ண முடியும்? சரி ப்ரோ, மும்பை போயிட்டாங்க, நெக்ஸ்ட் உங்களோட சப்போர்ட் எந்த டீமுக்கு இருக்கு? ப்ரோ அடுத்த வருஷம் கப்பு ப்ரோ மும்பை. நாங்கள் கண்டிப்பாக அடுத்த வருஷம் கப்பு தான் ப்ரோ. ரோஹித் சர்மா கேப்டன்சி எடுக்கிறா போல நாங்கள் கப்பு அடிக்கிறோம். மும்பை வெளியே போயிடுச்சு, சரி பங்காளிங்க ஜெயிப்பானுங்க பார்த்தா அவனும் எங்கள் கூடயே வரானுங்க. மும்பை போயிட்டதால உங்கள் சப்போர்ட் சிஎஸ்கேக்கு தான். சிஎஸ்கேக்கு பண்ண டோனி லாஸ்ட் சீசனு பண்ணேன், ஆனால் செல்படுகல வந்துட்டா போல வெளியே. நான் அடுத்து லக்னோக்கு பண்ண போகிறேன். லக்னோக்கு ஆமாம், அவங்க பண்ணலன்னா அடுத்து RR போவோம், அவ்வளோதான். அவ்வளோதான், என்ன பண்ணுற முடியும்? கடைசியாக யார் கப்பு வாங்குறாங்களோ அவங்க டீமுக்கு சப்போர்ட். அப்படி இல்லை ப்ரோ, ஸ்டில் மும்பை தான் ப்ரோ. வெளியே போனாலும் பாருங்கள் மும்பை ஜெர்சி தான், நம்ம எப்பவுமே மும்பை தான். பார்த்தீங்கன்னா மேட்ச்சில் இன்னுமே நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம், அதை விட்டு நிறைய வேற விஷயங்களில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுனால தான் மும்பை இந்தியன்ஸ் தோத்துருச்சா? என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாருன்னா புரியல, அவர் என்ன எதனால? லைக் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மீம்ஸ்லாம் நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல. நீங்களும் அவர் ஒரு கேப்டனாக கொடுத்துருக்காங்க, அவரை ட்ரோல் மெட்டீரியலாகவே யூஸ் பண்ணிக்கின்னு அவர் உள்ளே வந்தாலே பூ பண்ணுறது, இப்படியே பண்ணிட்டு இருந்தால் அவர் என்ன மைண்டு என்ன வருது? கேப்டனா கொடுத்துருக்காங்க, நல்ல பிளேயர் தான். 2 பால் போடுறதுக்கு 40 நிமிஷம் புஷ்அப் செத்தாருங்க தீபக் சார். தீபக் சார் 2 பால் போடுறதுக்கு 40 நிமிஷம் புஷ்அப் செத்தாருங்க. அந்த கொடூரத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்.